நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் விண்ணில் காணும் கிரகங்கள், நட்சத்திரங்களை கவனித்து உருவாக்கிய ஒரு ஞானம். இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆற்றலை உடையவை. அவற்றின் இயக்கம் பூமியில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கையை நுணுக்கமாக பாதிக்கும். இதனை அடிப்படையாக கொண்டு உருவானதே ஜோதிடம். இனி இதனை ஒரு ஜோதிடரின் உரையாடலின் மூலமாக, கதையாக, உருவ அமைப்புகளாக, நவீன AI தொழில்நுட்பத்தின் வழியாக, அழகான காணொளியாக உங்களுக்கு காட்டப் போகிறேன். அந்த ஆன்மீக பயணத்தை நாம் தொடங்கலாம், வாருங்கள். Oh, you're so cute. அப்பா, இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா? காலையில இருந்து நாய்க்குட்டியோட விளையாடிக்கிட்டு இருக்கியே, ஏன்? தாத்தா, இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவு தாத்தா. அதான் காலேஜுக்கு போகல. ஆமா, நீங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, நான் உன்னுடைய அத்தை கவிதாவின் மகனுடைய ஜாதகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். அவனுக்கு இப்போ 1 வயது ஆகிவிட்டது, அதனால்தான். தாத்தா, ஜோதிடம்னா என்ன? நீங்க கிரகம், நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்றீங்க. ஜோதிடத்தின்படி தான் பலனும் நடக்கும் சொல்றீங்க. அப்படின்னா அது எப்படி நடக்குது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஜோதிடத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஆன்மீக முறைப்படி ஜோதிடம் எவ்வாறு உருவானது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், ஜோதிடத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்த்து வருவோம். जलप्रवाहपावितस्थले खलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकां ढमड्ढमड्ढमड्ढमन्निनादमड्ढमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवम्. जटाकटाः सम्भ्रमभ्रमन्निलिम्प निर्जरी विलोलवीचि वल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे रति प्रदक्षिणं मम. नमो देव्यै महादेव्यै सिद्ध्यै शान्त्यै नमो नमः. शुभायै देवसेनायै षष्ठीदेव्यै नमो नमः. वरदायै पुत्रदायै धनदायै नमो नमः. सुखदायै मोक्षदायै च षष्ठीदेव्यै नमो नमः. மகாதேவா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். பூமியில் பகுத்தறிவு படைத்த மனிதர்கள் ஏன் ஒன்று போல இல்லை? பூமியில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஏன் குணங்கள், நிறம், உடல் அமைப்பு எதுவும் ஒன்று போல இல்லாமல் இருக்கிறார்களே? இது எதனால்? தேவி, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அன்றைய கிரக இருப்புகள் அந்த குழந்தையின் செயல்பாடுகளை நிர்ணயிக்கின்றன. அதைத்தான் கணிதமாக கணக்கிடுவது கூடிய காலக்கணிதம் ஒன்று உண்டு. அது ஒரு பிரபஞ்ச ரகசியம் தேவி. சற்று அருகில் வா, அதை உனக்கு நான் விளக்குகிறேன். அது ஒரு பிரபஞ்ச ரகசியம். ஓம் நமசிவாய. பார்வதி தேவியாருக்கு எனது பாதம் பணிந்த வணக்கம். தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம் என்ன தாயே? மகரிஷி, உங்களை நான் அழைத்ததன் நோக்கம், பூமியில் மனிதர்கள் வாழ்க்கை சம்பவங்களை கணிப்பதற்கென்று ஒரு காலக்கணிதம் இருக்கிறது. அதை பற்றி அந்த பரம்பொருள் கூறியதை உங்களுக்கு விளக்கி, உங்களால் பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவரும் அதை புரிந்து கொண்டு, உணர்ந்து, கற்று அதன்படி அவர்கள் வாழ்க்கை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகவே உங்களை அழைத்தேன். சற்று அருகில் வாருங்கள், உங்களுக்கு அதை விளக்குகிறேன். மகரிஷி, தாங்கள் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு இந்த காலக்கணிதத்தை கற்பித்து, இதை அவர்கள் உணர்ந்து நன்னெறிகள் நடக்க ஆவண செய்யுங்கள். ஆயே, பூமிக்குச் சென்று அங்கு மனிதர்களுக்கு இந்த காலக்கணிதத்தை எவ்வாறு கணக்கிட்டு எதிர்காலத்தை கணித்து
சுகதுக்கங்களை வருமுன் உணர்ந்து எதிர்கால வாழ்க்கையில் நன்னெறியுடன் நடப்பது எப்படி என்பதை கற்பிக்கிறேன் தாயே. சென்று வருகிறேன். ஜோதி ரூபமான அந்த பரம்பொருள் சிவனிடமிருந்து நம்மை குழந்தைகளாக பாவிக்கக்கூடிய தாயார் அந்த மகாசக்தியால் நமக்கு போதிக்க திசம். இதுதான் நாளடைவில் மருவி ஜோதிடம் என்று கூறுகிறோம். இது இந்திய தேசத்தில் ஜோதிடம் எவ்வாறு உருவானது என்பது பற்றிய குறிப்பு. வரலாற்று குறிப்புகளில் கிரேக்கர்கள் மூலமாக வந்ததாகவும் பாலஸ்தீனியர் மற்றும் கிரேக்கர்கள் மூலமாக ஜோதிடம் பரவியதாக கூறுவார்கள். இதை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். இனிவரும் காணொளிகளில் ஜோதிடத்தை AI வாயிலாக கதையாக ஆன்மீக உணர்வோடு கலந்து தயாரித்து தரப்போகிறோம். இதற்கு தாங்கள் ஆதரவே எங்களுக்கு பலம். எனவே எங்களுடைய காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். வாழ்த்துக்களும் வணக்கங்களுடன் உங்களுடன் நாங்கள்.